வெல்கம் டு சசிஸ் கிச்சன். வாங்க நேயர்களே, இன்றைக்கி குடமிளகா வச்சு எப்படி ஒரு கிரேவி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸியானது, ரொம்ப சிம்பிள். தயிர் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம்ல. லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாம். அவ்வளோ ஈஸியானது. கடுகு போட்டு எண்ணெய் பொரித்த உடனே கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு பொன்னிறமாக ஆன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நம்ம எல்லா கிரேவியும் செய்கிற மெத்தட் தான், சேம் மெத்தட் தான். சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது குடமிளகாவை இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு இது மாதிரி ஜஸ்ட் இது தான் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி சாப்பிடுங்க. கரம் மசாலா போட்டுக்கோங்க, சீரகப்பொடி, தனியா பொடி, மிளகு பொடி போட்டுட்டு இதை ரொம்ப குக் பண்ணக்கூடாது. கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் இருக்கும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், குடமிளகா இருந்தது மட்டும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும். யார் யாரெல்லாம் இப்படி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த எண்ணெய் தழும்பி மேலே வர வரைக்கும் இது பண்ணுங்கள், பச்சை வாடை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் குடமிளகாவை போட்டு ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆக தேவையில்லை. 3 மினிட்ஸ் இருந்தால் குக் பண்ண போதும். ரொம்ப குக் பண்ணிட்டேன்னா ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடும். அது ரொம்ப கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். மசாலா கொஞ்சம் அதில் ஊறிட்டு தயிர் சாதத்துக்கு, கில்லு சாம்பாருக்கு, ப்ளெயின் சாம்பாருக்கு, எல்லாத்துக்குமே, சப்பாத்தி கூட, நைட்டுக்கு சப்பாத்தி கூட செய்யலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். எல்லாம் ஸ்வைப் பண்ணிகிட்டே போயிடுறீங்க. 60% மேலே ஸ்வைப் பண்ணியே போகிறீங்க. ஜஸ்ட் எங்களையும் வளர வைங்க. இது எங்களோட ஹாபி, இது எங்களோட ஜாப் மாதிரி தான். பிடிச்சி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ அ லாட்.